Astell Kern. ஸோ இந்த பிராண்ட்ல இருந்து நம்ம 2-3 ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு TWS. ஆனால் இந்த TWS ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுக்குள்ள இன்பில்ட் DAC 32-பிட் DAC கொடுத்துருக்காங்க. UW100MKII மாடல். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங். பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஒரு பிளாக் கலர் ஒரு பிராண்டட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாக்ஸ் நம்ம திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால் மீடியம் வந்து உங்களுக்கு இயர் டிப்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மீடியம், அப்புறம் லார்ஜ் மற்றும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லா சைஸுக்கான இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஆடியோ ஃபைல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் அவங்க மெனக்கட்டு எல்லா சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷனுங்க. வாரண்டி, குவிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்லெட்டே பயங்கரமாக பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைனே பார்க்குறதுக்கு ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்பில் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, கை கடக்கமாக இருக்குது, பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்குள்ள முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்இடி இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குது, பேர் ஆயிடுச்சா அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சார்ஜிங் பண்ணுறதுக்கான போர்ட். மற்றபடி எங்கேயுமே பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே நீங்கள் திறந்து பார்த்தோன்னே இந்த இயர்ஃபோன்ஸோடைய டிசைன் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன் டிசைன் TWS டிசைன் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ப்ராப்ளி இப்போ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அதுதான் தோணுன்னு நினைக்கிறேன். பட் கையில் எடுத்தோடனே என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது. சோனியினுடைய முந்தி ஒரு இயர்ஃபோன் வந்துச்சு. ஸோ பெரிய சைஸில் ஒரு TWS காதில் மாட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சைஸில் ஒரு பெரிய சைஸில் ஒரு இயர் டிப்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த DAC சிப்பு. ஸோ அந்த DAC சிப்பு வந்து அவங்க இன்டெகிரேட் பண்ணி ஒரு TWSக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சைஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் DAC சிப்பு, அப்புறம் நவுல்ஸ்னுடைய ஃபுல் ரேஞ்ச் பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே வச்சு அவங்க கொடுக்குறப்போ பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 9 hours வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக சைஸ் பெருசாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஸ்டர்டியான ஒரு டிசைன். காதில் நீங்கள் மாட்டிட்டு இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு TWSக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் இதை போட்டுட்டு ஜாகிங்லாம் போனீங்கன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்டிங்கை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கால் சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு இயர் டிப்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக ஆயிரும். பட் இதை போட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு போகணும், ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னா பெருசாக இருக்கிறப்போ கீழே விழுந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் ஏதாச்சும் தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு, ஸ்ப்ரே பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு எந்த டேமேஜும் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி ஒரு பென்டாகோனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எல்லா ஜெஸ்டருக்கான கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஜெஸ்டர் கண்ட்ரோல் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக கொடுத்து டச் பண்ண உடனே அந்த ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிலே இருக்குது. எல்லா விதமான டேப்பும், டபுள் டேப், சிங்கிள் டேப், அப்புறம் லாங் டேப், எல்லா விதமான டேப்பும் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் UW100MKII முக்கியமான ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா Astell Kernனுடைய 32-பிட் DAC இன்பில்ட்டாக ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் 5.2ல் உங்களுக்கு SBC, AACக்கான கோடெக்ஸ்லாம் தாண்டி ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்க்கான கோடெக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. சிங்கிள் பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர், நவுல்ஸ்னுடைய ஃபுல் ரேஞ்ச் பேலன்ஸ் ஆர்மேச்சர் ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு இயர் டிப்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு கிடையாது. இதில் வந்து விலை வந்து 5000 ரூபா. பட் இருந்தாலும் இதில் வந்து ANCக்கான ஆப்ஷன் கொடுக்கல. பட் ANC இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனையை தோணலை. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறப்போ காதில் நம்ம மாட்டி உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எனக்கு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே எல்லாமே உங்களுக்கு கட் ஆயிடுது. ப்ராபப்ளி நான் ட்ராவலில் இருந்தப்போ எனக்கு அந்த ட்ரெயினுடைய நாய்ஸ் அதெல்லாம் கட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வந்து
அங்கேயும் பாட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ஏஎன்சி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் வீட்டில் உட்காந்து கேட்கறதுக்கோ இல்லை ஆஃபீஸில் உட்காந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு கொடுக்குது. பட் பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட், அதாவது ஆம்பியன்ட் மோட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பியன்ட் மோடே ஒரு 4-5 விதமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பியன்ட் மோடை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க பேசுறது இல்லை ஏதாச்சும் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ டிராஃபிக்னுடைய சவுண்டு இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால அவங்க ஆம்பியன்ட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பட் 5000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க ஏஎன்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுனாலும் இது இருக்கக்கூடிய மற்ற டெக்னாலஜி பாருங்க, இவ்வளோ பெரிய சைஸ் ஆயிருச்சு. அவங்க ஆல்ரெடி சைஸ் பெருசாயிருச்சு. இதுக்குள்ள வந்து அவங்க DAC கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆர்மேச்சர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிவிசி அதாவது குவால்காம்னுடைய கிளியர் வாய்ஸ் கேப்சர் டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து ஏஎன்சியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட சைஸ் காதை விட பெருசாக இருக்கும் போல. ஸோ அதனால தான் அவங்க அதை கொடுக்கல. சரி, இதை தாண்டி நம்ம சவுண்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல்ஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு TWS. இந்த ஆடியோ ஃபைல்ஸ் ஆடியோ வெறியர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த அவங்க உலகத்தில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பேஸ் எனக்கு பேஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா விதமான சவுண்டும் வேணும், ஆனால் கிளியராக கேட்கணும், ஒவ்வொரு டோனும் மிஸ் பண்ணாமல் கிளியராக கேட்கணும் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆடியோ ஃபைல் பிகினர் ஆடியோ ஃபைலுக்கு இதை டார்கெட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆடியோ ஃபைல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் அவருடைய விலையெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். headphones.in போய் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸு ஹெட்ஃபோன்ஸு வயர்டு இயர்ஃபோன்ஸ்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விலையில் வேறு லெவலில் இருக்கும். 5000 ரூபாய்க்கு ஒரு TWSக்குள்ளே ஒரு DAC வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பிகினருக்கான ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் TWSன்னு சொல்ல முடியும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிளியராக இருக்குது, கிளாரிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு நோட்ஸும் மிஸ் ஆகாமல் ஒரு கிட்டாரை ப்ளக் பண்ணுறதுலேருந்து ஒரு மழை துளி விழுகிறதுலேருந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இந்த உஷ் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கேட்குது. எல்லா நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டு கூட ஒரு நோட்டு கம்மி ஒரு நோட் இன்னொரு நோட்டை கலங்கடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நோட்டும் தனித்தனியாக அதோடைய ஃப்ரீக்குவன்சியில் ஒரு சின்ன ஒரு சவுண்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு சவுண்டாக இருக்கட்டும் எல்லா சவுண்டுமே ரொம்ப கிளியராக தனித்தனியாக கேட்குது. முக்கியமாக ட்ரெபிள்ஸ்னுடைய கிளாரிட்டி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குது. வாய்ஸ்னுடைய இந்த டிம்பர்னு சொல்லுவாங்க, இந்த வாய்ஸ்னுடைய இந்த குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் மேல் அந்த கிரஃப் வாய்ஸ், அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிரஃப்னஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கேரி ஆகி வருது. பேஸ் சைடில் வர்றப்போ சின்ன ஒரு ஏமாற்றம், அந்த டேக்கெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு ஜம்பியான ஒரு பேஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பேஸ் இதில் இல்லை. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் முக்கியமாக எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுது. இந்த ஆம்பியன்ட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் கேட்டாலும் இந்த சவுண்ட் சிக்னேச்சரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாமல் கிளியராக ஒரு டிஸ்டார்ஷன் ஃபுல் வால்யூமில் கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா விதமான ஆம்பியன்ட் போர்ட்லையும் பர்ஃபெக்டாக கேட்குது. கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் இருக்குது. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுறது அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது, அவங்க பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குது. முக்கியமாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவால்காம்னுடைய கிளியர் வாய்ஸ் கேப்சர் 8.0 டெக்னாலஜி வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம கால்ஸ் பேசுகிறப்போ சுற்றி ஏதாச்சும் சின்ன ஒரு சவுண்ட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு கட் ஆகிட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேசுறது மட்டுமே கிளியராக கேட்குது. ஸோ இந்த AK UW100MKII நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியன் ஆப் இருக்குது. AK கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியன் ஆப். iOS ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இதோடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஃபோனுக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு காமிக்கிறது. கேஸுக்கான பேட்டரி லைஃப் காமிக்கல. அதுக்கப்புறமா ஆம்பியன்ட் மோடு இருக்குது, அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 விதமான ஆம்பியன்ட் மோடு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் இருக்குது. ஈக்குவலைசரில் உங்களுக்கு நேச்சுரல் பேலன்ஸ், பேஸ், ட்ரபிள், வோக்கல், மூவி என்ன பார்க்குறீங்க எந்த மாதிரி ஆடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது தவிர யூசர் எனேபிள்டு ஈக்குவலைசர் கூட உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டிடெக்ட் வேர் டிடெக்ஷன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டேப் டெஸ்டரில் வந்து எந்த விதமான டெஸ்டர் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், லாங் டேப் எல்லாத்துக்கான கஸ்டமைசேஷன் இதில் அவைலபிளாக இருக்குது.
DAC ஃபில்டரில் வந்து அதாவது DAC வந்து என்ன மாதிரியான ஃபில்டரிங் கொடுக்கணும், ரோல் ஆஃப் ஸ்லோவாக இருக்கணுமா, ரோல் ஆஃப் ஷார்ப்பாக இருக்கணுமா, ஒரு டிலேயோட இருக்கணுமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட் டைமில் கிட்டத்தட்ட 8 hours கிடச்சிச்சு. ஒவ்வொரு ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு நான் ஒரு 8 hours என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அவங்க சொல்கிறது ஒரு 9 hours கிட்ட சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு 8 hours கிடச்சிச்சு. ஒரு 3 தடவை இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு நம்ம சார்ஜ் பண்ணலாம். குவிக் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. 10 minutes நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1 hour வரைக்கும் பாட்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதில் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் Astell Kern UW100MKII வேர்டிக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைனான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. காதில் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் இதோடைய சவுண்டு குவாலிட்டியோடைய ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா கிளாரிட்டி, எல்லா டோன்ஸும் எல்லா விதமான நோட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கேட்குது. பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இயர்ஃபோன், பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இயர்ஃபோன் இது கிடையாது. இது வந்து ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர், கிளியரான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் எதிர்பார்க்குறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஆடியோ ஃபைல் கிரேட் ப்ராடக்ட் இது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாததுக்கான காரணம் பல சொன்னாலும் அது வந்து 5000 ரேஞ்சில் இது மிஸ் ஆகிறது தான். ஆனால் ஆம்பியன்ட் நாய்ஸ் மோட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கால்ஸ் பேசுறதுக்கு நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்குது. பேட்டரியோடைய லைஃப் பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளாக இருக்குது. DACோட இருக்கக்கூடிய ஒரு TWS முதல் முறையாக நான் டெஸ்ட் பண்ணுறேன், அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். headphonezone.inல இது அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயிர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரி. நன்றி, வணக்கம்.